இப்போ உங்களுக்கு கங்கை புனிதமானவளா அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். கைலாசத்தில் பார்வதியும் பரமேஸ்வரன் பேசியிருக்கோல நாரதர் அங்கே வராரு. அப்பா சொல்கிறாரு, கங்கை மாதிரி ஒரு புனிதமான பெண்ணை யாராலும் பார்க்க முடியாது, அவ்வளோ புனிதமானவா அப்படின்னா பார்வதிக்கு அது எப்படி அவள் புனிதமான உலகத்தில் விட பெண்களை விட கங்கை தான் சிறந்தான்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, எல்லாரும் அந்த பாவத்தை கொண்டு கொட்டுறாங்க அந்த கங்கையில், அதை தாங்கிக்கிறாள் அவள் பெரிய புண்ணியவி தானே அப்படிங்கிறப்ப அப்போ அதை நான் போய் நேரில் பார்த்து அதை இல்லைன்னு நான் நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறா பார்வதி. கங்கை கரைக்கு வரா. கங்கை கரையில் உங்கள் வயசான கலை மாதிரி உட்காந்துருக்குறான். அப்போ அங்கே ஒருத்தராக வந்து குளிச்சுட்டு போகிறாங்க, குளிக்கிறாங்க, கோடியான பேர் குளிக்கிறாங்க, ஏறுறாங்க. அப்போ எனக்கு கங்கையில் குளித்தா நம்ம செஞ்ச பாவங்கள் தீரும், நம்ம புண்ணியம் கிடைக்குங்கிறதுக்காக தான் மக்கள் இது போகிறாங்க. பொதுவாக இந்துக்கள் வந்து கங்கைக்கு போகணும், ராமேஸ்வரம் போகணுங்கிறது ஐதீகம் உண்டு. முஸ்லீம்கள் எப்படி மெக்காவுக்கு போகிறாங்களோ, கிறிஸ்தவங்க எப்படி என்ன ஊர் ஜெயசேலத்துக்கு போகிறாங்களோ அப்படி இந்துக்களும் கட்டாயம் காசிக்கு போகணுன்னு ஒரு இது வச்சா இது வந்து தர்மப்படி போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு படித்தறையில் ஒரு மகான் ஒருத்தர் முனிவர் ஒரு மகான் சாமியார் வராரு. வந்தவரை லீக்கு அங்கே வெளியே பார்க்குறாரு. காலை வைக்க போகிறாரு, தூக்கிக்கிறாரு, காலை வைக்கிறாரு, தூக்கிக்கிறாரு. அப்போ அங்கே அந்த வயசான ஒருத்தருக்கார அந்த ஏன்யா குளிக்க வந்தீங்க, ஏன் குளிக்காமல் கங்க இறங்க பயப்படுறீங்க அப்படிங்கிறப்ப எல்லாரும் குளிச்சு அவ்வளோ பாவத்தையும் சுமந்துக்கிட்டு அந்த கங்கை ஓடுறா. இந்த இதில் குளித்தா எந்த பாவம் என் தலையில வந்துடும், எனக்கு அதனால பிடிக்கல, நான் குளிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறா, அப்போ அந்த பாவத்தை கங்கை என்ன பண்ணுறா அப்படிங்கிறப்ப கங்கையிட்டையும் கேட்கணும் அப்படிங்கிற கங்கை நீ இந்த பாவத்தில் என்ன பண்ணுற மகான் அந்த கங்கை நதியை கேட்குறாரு. கங்காதேவி சொல்கிறா, நான் கையில் வச்சுக்கிறது இல்லையா, இது கங்கையில் எத்தனையோ அவளுக்கு மலஜலங்களுக்கு தண்ணி வருது, பழங்களை தூக்கி போடுறாங்க, ஏன்னா பணத்தை எரிக்கிற இதை போடுறாங்க, அவளே குளிச்சு வச்சு பாவங்கள்லாம் வரதெல்லாம் நான் நேரே கொண்டு போய் சமுத்திரராஜன்ட்ட விட்டுறேன். ஏன் நான் வச்சுக்கிறதால அதை நான் அந்த பாவத்தை நான் சமக்கலை, அதெல்லாம் வந்து சமுத்திரராஜன்ட்ட விட்டுறேன் அப்படிங்கிறான். உடனே அவர் அங்கே சமுத்திரராஜன்ட்ட போய் சமுத்திரராஜனே அந்த பாவங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே சமுத்திரராஜன் நானும் வச்சுக்கிறது இல்லை, என்ன சூரியன் வந்து என்னோட தண்ணியில ஆவியாக எழுப்பி வேகமாக வானத்தில் வேகமாக கொண்டு போயிடுறாரு, அதனால அந்த பாவம் என்னட்டே இருக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. உடனே அந்த முனியன் சொல்லி மேகத்திட்ட போய் மேகமே அந்த பாவத்தில் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அந்த மேகம் என்ன சொல்லுது, நானும் வச்சுக்கிறது இல்லை, அங்கங்கே போய் எல்லா ஏதாவது மலையிலையோ மலை உள்ள இடத்துலையோ போய் மழையாக பொழிஞ்சு பூமிக்கு அனுப்பிடுறேன். அப்போ அந்த இதெல்லாம் புண்ணியமெல்லாம் பூமிக்கு போயிடு, பாவமெல்லாம் பூமிக்கு போயிடுது அப்படிங்கிறேன். அப்புறம் பூமாதேவிட்ட வந்து பூமாதேவி எப்படி இந்த பாவத்தெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்கிறப்போ நான் வந்து மழையாக கங்கை வந்து சமுத்திரத்தில் கலக்குது, சமுத்திரம் வந்து மேகத்தில் மழையாக சூரியன் ஆவியாக்குது, ஆவி மழையாக என் மேலே பொழிஞ்சால் நான் வந்து செடியாகவும் கொடியாகவும் பயிராகவும் சாப்பிட்றதுக்கு பயிராக கொடுக்குறேன், விளைச்சலுக்கு வேண்டிய நிலத்தில் வேண்டிய பயிர் தாவரங்களை உருவாக்குறேன். அப்போ என்னால் மனுஷங்க நிறைய நல்லா சாப்பிட்டு வசதியோட வளமையோட வாழ்றதுனால அந்த புண்ணியத்தை நான் தேடிக்கிறப்போ அப்போ கங்கை வந்து அந்த பாவம்லாம் கங்கை சிறந்து அது குடிக்கிற பாவம் வந்து அவளுக்கு இல்லை, அவள் அதை வந்து மாற்றினால கங்கை எப்பவும் புனிதமாகவே ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப சொல்கிறாரு. நாரதர் சொல்கிறாரு, பார்வதியை பார்த்தீங்களாம்மா எப்படி கங்கை புனிதமானு சொல்கிற தப்பு இல்லைங்கிறப்ப அப்படி அவனை செய்கிறா, நான் இந்த கலை உருவத்தில் இருக்கேன்ல, அவள் நிஜமாவே கங்கை புனிதமானவன் தான், என்னுடைய சுயரூபத்தை மாற்றன்னு சொல்லிட்டு அந்த கங்கையில் முடிஞ்சிருப்போ அவள் அந்த கலை வேஷம் மாறி அழகான இயற்கையான அழகு இருந்தோன்னா அப்போ தான் ஒத்துக்கிறான், சரி கங்கை புனிதமானவ தான் அப்படின்னு ஒத்துக்கிறான். அது இன்னைக்கு இல்லை, இப்போ இல்லை, பல்லாயிரக்கணக்காக 1000 கோடி வருஷமாகவே இந்த சம்பவம் நடந்துக்கிட்டா இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா அங்கே எப்போ பார்த்தாலும் பணம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், பணத்தை ஆற்றுல போடுவாங்க, அங்கே எரியிற பணத்தை எல்லாம் கொட்டுவாங்க, அந்த காசி நேரத்தில் உள்ள சாக்கடை எல்லாம் கங்கையில் கலக்குது, ஆனாலும் புனிதமாக தான் இருக்குது. அந்த தண்ணி கெட்டு போகிறதில்ல, பூச்சி வைக்கிறதில்ல, புழு வைக்கிறதில்ல, அந்த தண்ணியை கொண்டு வந்து நாசாவில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. வருஷக்கணக்காக இருந்தாலும் தண்ணியில் எந்த ஒரு வாடையோ ஒரு பாசி பிடிக்கிறதோ ஒரு பூச்சி இல்லாமல் இருக்கிறது அது புனிதமானங்கிறத உலகமே ஒத்துக்கிட்டது. கங்கை புனிதமானது அப்படிங்கிறத உலகமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் இது.